வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி. இந்த வருஷம் வரலக்ஷ்மி விரதம் 2025 எந்த நாளில் வருது மற்றும் தேதி, அந்த நாளில் நாம் சரடு கட்டிக்கொள்ளும் நேரம் என்ன, எளிமையான விரத முறை, விரதம் இருந்து எப்படி பூஜை செய்யலாம், இல்லை விரதம் இல்லாமல் பூஜை மட்டும் செய்யணும் அப்படின்றவங்களுக்கும், மற்றும் முக்கியமான ஒரு நிகழ்வு, அந்த அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைக்கும் முறை, அது எப்படின்றதும், மற்றும் நெய்வேத்தியம், நாம் இந்த பூஜை செய்கிறனால நமக்கென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதும் இந்த பதிவில் ரொம்ப தெளிவாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பூஜைகள், இந்த விரதம் இருப்பதற்கான காரணம், அதாவது வரலக்ஷ்மி விரதம் நாம் எதற்காக இருக்கிறோம், அதனுடைய புராண கதை அது என்னன்றதும் சுருக்கமாக இந்த பதிவில் தெளிவாக இருக்குது. ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த பதிவின் மூலம் நீங்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்தில் வர ஆல்ன்ற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். முதல்ல நம்ம பார்க்கணுன்னா வரலக்ஷ்மி விரதம் உருவான கதை, அதாவது அதனுடைய முக்கியத்துவம், சிறப்புகள் என்னன்றதை நாம் இந்த கதையின் மூலம் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த கதையை நான் சுருக்கமாக இப்போ நான் சொல்லிடுறேங்க. பத்ரசரசன்னு ஒரு மன்னன் மகாவிஷ்ணுவோட பெரிய பக்தனாக இருந்திருக்கார். அவருடைய மனைவி பெயர் சுரச்சந்திரிகா. அவங்களுக்கு ஒரே ஒரு மகள். அந்த மகளுடைய பெயர் ஷியாமபாலா. இவங்க ஷியாமபாலாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஷியாமபாலாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தோடனே சுரச்சந்திரிகா ரொம்ப கவலையோட மன வருத்தத்தோடு இருந்து வந்தாங்க. சுத்த சுமங்கலியா மகாலட்சுமி தாயார் சுரச்சந்திரிகா வீட்டுக்கு போயிருக்காங்க. சுரச்சந்திரிகா அவங்கள சரியா கவனிக்கவே இல்லை. அதனால மனமுடைந்த மகாலட்சுமி தாயார் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. மன வருத்தத்தோடு வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வீட்டை விட்டு வெளியே வந்தோடனே சுரச்சந்திரிகா தன்னுடைய செல்வத்தை மொத்தமே இழந்துடுறாங்க. அவங்க வீட்டில் எந்த செல்வமே இருக்க மாட்டேங்குது. தன் கணவருக்கும் வேலை எல்லாமே போயிடுச்சு. ஒருவேளை சாப்பாட்டு கூட அவங்க ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. காட்டில் போய் வாழ்றாங்க. அங்கேயுமே இந்த ஒரு பழம் எதை தொட்டாலும் அப்படியே கரியாக மாறிடுது. அவங்களால சாப்பிட கூட அவங்களால எதுவுமே முடியல. அந்த அளவு கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. வாழ்க்கையில் எல்லாமே இழந்துட்டாங்க. இதை அறிஞ்ச அவங்களுடைய பொண்ணு ஷியாமபாலா அவங்களுக்கு ஒரு கொடை நிறைய தங்க காசை அனுப்புகிறாங்க. அதை சுயச்சந்திரிகா தொட்டவுடனே அதுவும் கரியாக மாறிடுது. சாப்பாடு அனுப்புகிறாங்க, அதுவும் அவங்க தொட்டால் கரியாக மாறிடுது. ஷியாமபாலா எப்படியோ வரலட்சுமி விரதத்தோட மகிமையை அறிஞ்சிட்டு அவங்களும் செஞ்சுட்டு அதை தன் தாயார்கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் வரலட்சுமி விரதம் இருந்தால் உங்களுக்கு இழந்ததெல்லாம் திரும்பி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சுயச்சந்திரிகா பயபக்தியோட வரலட்சுமி விரதம் கடைப்பிடிச்சு இழந்த அனைத்து சொத்துக்களையும் மீட்டெடுத்ததாக ஒரு புராண கதை. சரி, இப்போது வரலட்சுமி விரதம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி ஆடி 23 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருதுங்க. டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா காலையில் 9:15 10:15 நம்ம பூஜை செஞ்சிடலாம். அதே மாதிரி மாலை நேரம் பார்த்திங்கன்னா 6:30 7:30 பூஜை செய்யலாம். ராகு காலத்தை தவிர்த்துட்டு நம்ம செய்யணுங்க. ராகு காலம் காலை 10:30 to 12. ஸோ அந்த ராகு காலத்தை நம்ம தவிர்த்துடணும். சரி, வரலட்சுமி பூஜை எப்படி செய்யணும் அப்படின்றத இப்போ பார்ப்போம். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வரனால நம்ம வியாழக்கிழமை அன்றைக்கி வீட்டை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மாப் போட்டு தொடச்சிட்டு பூஜை பாத்திரம் அனைத்தையும் நம்ம நல்லா தேய்ச்சி சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சிடணுங்க. கலசம் பித்தளை, செம்பு, வெள்ளி அந்த மாதிரி இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் ஆனதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. வெள்ளிக்கிழமை அன்றைக்கி காலையில் நம்ம அம்மனை அழைக்கணும். வாசப்படியாண்டை வச்சுட்டு நம்ம வீட்டை பார்க்குற மாதிரி அம்மனை அழைக்கணும். அதை தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. போன வருஷம் நான் பண்ணதை தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம வியாழக்கிழமை அன்றைக்கி நம்ம அந்த கலசத்தில் பச்சரிசி போடணும். பச்சரிசி
அதுக்கப்புறம் வந்து ஜாதிக்காய், மாசிக்காய், கிராம்பு, ஏலக்காய், காதோர கருகமணி. அது நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கூட கொடுத்துருவாங்க, செட்டாக கொடுப்பாங்க. அதை எடுத்துக்கணும். எலுமிச்சப்பழம், அதில் ஒரு புள்ளி கிள்ளி இருக்கக்கூடாது, சுத்தமான ஒரு எலுமிச்சப்பழம். தங்க காசு இல்லைன்னா வெள்ளி காசு, அப்படி இல்லை அதுவும் போடலாம். ரெண்டாவது வந்து சப்போஸ் நம்மகிட்ட தங்க காசு அதெல்லாம் இல்லைன்னா காயின்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். 9ன்ற எண்ணிக்கையில் நம்ம காயின்ஸ் போடலாம். 1 ரூபி காயின், 10 ரூபி காயின், 5 ரூபி காயின் அப்படின்னு 9 காயின் போடணும். மஞ்சள், குங்குமம், உலர் திராட்சை கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம அந்த கலசத்தில் போட்டு மாவில் இருக்குது இல்லைங்களா, அதையும் ஒரு 5, 7 அந்த மாதிரி எண்ணிக்கையில் மாவிலையும் சொருவிட்டு தேங்காய், முழு தேங்காய், ரொம்ப நல்ல தேங்காயாக இருக்கணும், அதை ஃபுல்லாக மஞ்சள் தடவி குங்குமம் பொட்டு இடணும். மேல் நோக்கி போகிற மாதிரி பொட்டிட்டு அதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும். நம்மக்கிட்ட மகாலட்சுமி தாயாரோட முகம் இருந்துச்சுன்னா அந்த முகத்தையும் அங்கே வைக்கலாம். அடுத்து மஞ்சள் கயிறில் மஞ்சள் கிழங்கு வச்சு தாலியாக பாவித்து அம்மனுக்கு சாத்திடணும். இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி பூஜை ரூமில், அப்புறம் என்னென்ன நகைகள் இருக்கோ அதெல்லாம் அம்மனுக்கு கூட சாத்திடலாம். இதெல்லாம் ரெடி பண்ணி நம்ம பூஜை ரூமில் வச்சிடணுங்க. ப்ளவுஸ் பீஸோ இல்லைன்னா நான் சாரீ கட்டி அம்மனுக்கு அலங்காரப்படுத்துகிறேன் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் எதில் வேணாலும் அம்மனை அலங்காரப்படுத்தலாம், உங்கள் விருப்பம்தான். எல்லாமே அலங்காரப்படுத்தி நம்ம பூஜை ரூமில் வச்சுட்டு மறுநாள் காலையில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வாசப்படியாண்ட நல்ல ஒரு மனை போட்டு வாசப்படியாண்ட நம்ம வீட்டை பார்க்குற மாதிரி நம்ம அம்மனை வச்சிடணும். அதுக்கு முன்னாடி மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு பிள்ளையாருக்கு ஒரு பூஜையை போட்டுட்டு நல்லபடியாக வரலட்சுமி விரதம் இந்த பூஜை நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு மனதார வேண்டிட்டு குலதெய்வத்தையும் வேண்டிட்டு நம்ம வரலட்சுமி அம்மனை வீட்டுக்கு அழைக்கணுங்க. வீட்டுக்கு அழைச்சிட்டு நம்ம மேடை ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, முதல் நாளே நம்ம சுவாமி ரூமெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நல்ல வாழையில போட்டு பச்சரிசி அங்கே பச்சரிசியும் இட்டுட்டு அந்த இடத்துல நம்ம அழைச்சிட்டு வந்தோம் பார்த்திங்களா, அந்த அம்மனை நம்ம பிரதிஷ்டை பண்ணிடணுங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி பிள்ளையாரை வச்சு முதல்ல பூஜை பண்ணிவிட்டு குலதெய்வத்தையும் வேண்டிட்டு நம்ம பூஜை பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் சரடு, நோம்பு கயிறு, அதில் வந்து 8 முடிச்சு நம்ம முதல் நாளே போட்டு வச்சிடலாம். 8 முடிச்சு போட்டுட்டு வீட்டில் எத்தனை சுமங்கலி பெண்கள் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு அந்த கயிறு நம்ம ரெடி பண்ணணும். அந்த கயிறில் வந்து மஞ்சள் பூசி இருக்கணும், 8 முடிச்சு போட்டிருக்கணுங்க. வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும், அந்த 9வது முடிச்சு ஒரு பூ வச்சு ஒரு முடிச்சு போட்டு அந்த அத்தனை நோம்பு கயிறையும் நம்ம சுவாமிக்கிட்ட வச்சிடணும், பூஜைக்கப்போ வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா பொங்கல், சர்க்கரை பொங்கல் வைக்கலாம், பாயாசம் வைக்கலாம், இட்லி, கொழுக்கட்டை, புளி சாதம், வடை, சுண்டல், நம்மளால் என்னென்ன முடியுதோ அதெல்லாம் வச்சு நம்ம அம்மனுக்கு படைக்கலாம். பழங்கள் பார்த்திங்கன்னா மாதுளைப்பழம், ஆப்பிள் பழம், திராட்சை, வாழைப்பழம், நெல்லிக்காய், இதெல்லாம் வச்சு நம்ம படைக்கலாம். கனகதாரா ஸ்தோத்திரம், லக்ஷ்மி நாமாவளி, அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்திரம், லலிதா சஹஸ்ரநாமம், இதெல்லாம் நம்ம அன்றைக்கி கண்டிப்பாக சொல்லணுங்க. பூஜை பண்ணி முடித்தோடனே நோன்பு கயிறை நம்ம வீட்டில் உள்ள மூத்த சுமங்கலி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க கையால் நம்ம கட்டிக்கணுங்க. சப்போஸ் அவங்க வீட்டில் இல்லைன்னா நம்ம கணவர் கையால் கட்டிக்கலாம். அவரும் வெளியூரில் இருக்கார், அப்போ எப்படி மேடம் கட்டுறது அப்படின்னா நம்மளே சுவாமியை வேண்டிட்டு நம்ம கட்டிக்கலாம். நம்ம கட்டிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம வரலட்சுமி அம்மனுக்கும் வீட்டில் உள்ள லக்ஷ்மி படத்துக்கும் அந்த நோன்பு கயிறு முதல்ல சாத்தணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கட்டிக்கணும். அதுக்கப்புறம் மற்ற சுமங்கலி பெண்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி தாங்க நம்ம பூஜை பண்ணணும். மாலை நேரத்தில் வந்து 5, 7 அந்த மாதிரி கணக்கில் சுமங்கலிங்களை கூப்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கி தாம்பூலம் தாம்பூலத்தில் பார்த்திங்கன்னா வெத்தலை, பாக்கு, பழம், மஞ்சள், குங்குமம், ஒரு ப்ளவுஸ் பிட்டு, புஷ்பம், நம்ம சுவாமிக்கு நெய்வேத்தியமாக படைத்த பிரசாதம், இதெல்லாம் வச்சு நம்ம சுமங்கலிக்கு கொடுக்கணும். பூஜையை நம்ம விரதம் இருந்து தாங்க செய்யணும். அம்மனுக்கு நெய்வேத்தியம் படைத்து பூஜை பண்ணுற வரைக்கும் நம்ம எதுவுமே சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி மறுநாள் சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் நம்ம வெத்தலை, பாக்கு, பழம் இதெல்லாம் வச்சு பூஜை செஞ்சுட்டு முடிஞ்சால் பால் பாயசம் கூட பண்ணி பூஜை செஞ்சுட்டு நம்ம அம்மனை எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாங்க. முதல்ல எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த அம்மன் கலசத்தை அரிசி போடுவோம் இல்லைங்களா, அந்த டின்னில் வந்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிடலாங்க. இப்படி தாங்க நம்ம வரலட்சுமி நோன்பு கும்பிடணும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்.